செல்வம் பெருகும் வளம் அள்ளித்தரும் அக்ஷய திருதியை முன்னிட்டு சூரஜ் ரவி கோல்டன் தங்க நகை சிறப்பு தள்ளுபடி எதிர்வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறந்த விலையில் தங்கம் வாங்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? ஞாயிறன்று அக்ஷய திருதியை எங்களுடன் கொண்டாடுங்க. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன், செய்திகளை வாசிக்கும் நான் துறைய வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் மொன்டானா தீ விபத்து விசாரணை பிரிவு மேலும் 4 அதிகாரிகள் குற்றச்சாட்டில். சுவிட்சர்லாந்திலிருந்து பிரான்ஸ் இத்தாலி நோக்கி புதிய நேரடி ரயில் சேவைகள். ஷப்ஹவுசன் கண்டோனில் நியூஹவுசன் பகுதியில் இரவில் கார்கள் உடைத்து திருட்டு. சுவிட்சர்லாந்தில் மருத்துவர் பற்றாக்குறை எச்சரிக்கை. டிசினோ கண்டோனில் தொலைபேசி மோசடி வழக்கில் வெளிநாட்டு நபர் கைது. லொசாட்டல் ஏரியில் 2000 ஆண்டுகள் பழமையான ரோமர் கால பொருட்கள் கண்டுபிடிப்பு. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அன்பான சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில் நிறுவனமான SBB கோடை காலத்தை முன்னிட்டு சர்வதேச பயணிகளை இலக்காக வைத்து புதிய நேரடி ரயில் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 16 முதல் நவம்பர் 2 வரை வாரத்தில் வியாழக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை லவுசான் மற்றும் ஜெனிவா நகரங்களில் இருந்து அவிக்னோன், ஆக்சன் புரோவின்ஸ் மற்றும் மார்ஷேல் நோக்கி நேரடி TGV அதிவேக ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மேலும் ஜூன் 27 முதல் ஆகஸ்ட் 23 வரை இந்த சேவைகள் தினசரி அடிப்படையில் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனோடு மே 30 முதல் அக்டோபர் 4 வரை சூரிச் நகரத்திலிருந்து இத்தாலியின் கடற்கரை நகரமான ரிமினி நோக்கியும் புதிய ரயில் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை காலத்தில் ஐரோப்பிய சுற்றுலா அதிகரிக்கும் நிலையில் பயணிகளுக்கு எளிதான மற்றும் நேரடி போக்குவரத்து வசதிகளை வழங்கும் நோக்கில் இந்த சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக விமான பயணத்திற்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயில் பயணத்தை ஊக்குவிக்கும் முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்த புதிய இணைப்புகள் மூலம் சுவிட்சர்லாந்திலிருந்து தெற்கு பிரான்ஸ் மற்றும் இத்தாலி பகுதிகளுக்கு பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் மற்றும் குடியிருப்போர் அதிக சலுகையோடு பயணிக்க முடியும் என கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஷப்ஹவுசன் கண்டோனில் நோய்ஹவுசன் ஆம் ரெயின்ஃபால் பகுதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை அறியப்படாத நபர்கள் குறைந்தது 4 நிறுத்தப்பட்ட கார்கள் மீது திருட்டு சம்பவங்களை மேற்கொண்டனர். ஷப்ஹவுஸ் போலீசாய் வெளியிட்ட தகவலின்படி இந்த சம்பவங்கள் இரவு நேரத்தில் இடம்பெற்றுள்ளன. ஜெமைன் டுயிசன் ஸ்ட்ராஸ் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன்புற கார்போர்ட்டில் நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்கள் முதலில் குறிவைக்கப்பட்டன. அந்த கார்கள் இரண்டிலும் இருந்தும் பணப்பை மற்றும் நாணயங்கள் திருடப்பட்டுள்ளன. அதே நேர பகுதியில் அருகிலுள்ள ஹாப்ஸ்டெட்டன் ஸ்ட்ராஸ் பகுதியில் உள்ள தனி வீட்டின் முன் நிறுத்தப்பட்ட மேலும் 2 கார்கள் மீது இதே போன்ற முறையில் தேடுதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் இடம்பெற்ற நேரமும் இடங்களின் அருகாமையும் பொறுத்தவரை இத்தனை திருட்டுகளுக்கு ஒரே குற்றக்குழு அல்லது ஒரே நபர் பொறுப்பாக இருக்கலாம் என்று போலீசார் இந்த கணக்கில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவங்களுக்கான தகவல்கள் அல்லது சந்தேகத்துக்கிடமான எதையும் பார்த்தவர்கள் உடனடியாக தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கார்கள் நிறுத்தும் போது அவற்றை முழுமையாக பூட்டுவது மற்றும் எந்தவித மதிப்புள்ள பொருட்களையும் உள்ளே வைக்காமல் இருப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் பிரெஞ்சு மொழி பகுதிகளில் தொலைபேசி மூலம் இடம்பெறும் மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கண்டோன்ஸ் போலீசாய் ஜூரா எச்சரிக்கை விடுத்தது. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் தங்களை போலீஸ் அதிகாரிகள் அல்லது வங்கி ஊழியர்கள் என போலியாக அறிமுகப்படுத்திக் கொண்டு மக்களை ஏமாற்றும் சம்பவங்கள் குறித்து தொடர்ச்சியாக புகார்கள் பதிவாகின. பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் சந்தேகமான நிலை ஏற்படின் உடனடியாக 117 என்ற அவசர எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தினர். இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மாத்திரம் சுவிட்சர்லாந்தின் பிரெஞ்சு மொழி பகுதிகளில் 930க்கும் மேற்பட்ட தொலைபேசி மோசடி சம்பவங்கள் பதிவாகின. இதில் 274 சம்பவங்கள் வெற்றிகரமாக நடந்துள்ளன. மேலும் 657 முயற்சிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக இந்த கணக்கில் தெரிய வந்தது. இந்த சம்பவங்களால் மொத்தமாக 2.4 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளது. மோசடிக்காரர்கள் பொதுவாக தங்களை போலீசார், வங்கி பணியாளர்கள் அல்லது மோசடி தடுப்பு பிரிவு அதிகாரிகள் என சுட்டிக்காட்டிக் கொண்டு அவசரமான மற்றும் பயமுறுத்தும் தகவல்களை கூறி பாதிக்கப்பட்டவர்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குகின்றனர். அதன் பின்னர் பணம், வங்கி அட்டைகள், நகைகள் போன்ற மதிப்புள்ள பொருட்களை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முயல்கின்றனர். இந்த சம்பவங்களோடு தொடர்புடையதாக இந்த ஆண்டில் இதுவரை
சுமார் 40 பேர் கைதாகினர். இதில் பலர் சமூக வலைதளங்கள் மூலம் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட கூரியர்கள் எனப்படும் இடைநிலை நபர்கள் என்பதும் தெரிய வந்தது. இவர்களின் பணி பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கும் பேரில் அவர்களிடமிருந்து பொருட்களை நேரடியாக சேகரிப்பது. மேலும் விரைவில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறும் வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் பெரும்பாலும் நம்பகமற்றவை என்பதையும் அவற்றை சந்தேகத்தோடு அணுக வேண்டும் என்பதையும் போலீசார் தெரிவித்தனர். இந்த வகையிலும் மோசடியில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தொலைபேசி அல்லது வீட்டு வாசலில் யாராலும் அழுத்தம் கொடுக்கப்படின் உடனடியாக மறுக்க வேண்டும். அந்நிய நபர்களுக்கு பணம், வங்கி அட்டைகள் அல்லது நகைகள் வழங்க வேண்டாம். தனிப்பட்ட கடவுச்சொற்கள் அல்லது வங்கி விவரங்களை ஒருபோதும் பகிர வேண்டாம். இவ்வகை மோசடிகள் குறித்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு பேசுவது முக்கியம். யாரேனும் சந்தேகத்துக்கு இடமான முறையில் தொந்தரவு செய்தால் உடனடியாக 117 என்ற அவசர எண்ணை அழைக்க வேண்டும் என அதிகாரிகள் மீண்டும் நினைவூட்டினர். சுவிட்சர்லாந்தில் பணியாற்றி வரும் மருத்துவர்களில் சுமார் 1/4 பேர் ஓய்வு பெறும் வயதை எட்டியுள்ளதாகவும் இது எதிர்காலத்தில் சுகாதாரத்துறையில் கடுமையான மருத்துவ பற்றாக்குறை உருவாக்கக்கூடும் என்றும் சுவிஸ் மெடிக்கல் அசோசியேஷன் எச்சரித்துள்ளது. அந்த அமைப்பின் கணிப்பின்படி தற்போது சுமார் 60 வயதுக்கும் அதற்கு மேற்பட்டவர்களாக உள்ள இந்த மருத்துவர்கள் விரைவில் ஓய்வு பெற உள்ளனர். இதன் காரணமாக ஏற்கனவே அழுத்தம் எதிர்கொண்டு வரும் சுகாதார அமைப்பில் சேவை குறைபாடுகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகை முதிர்வு அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவ சேவைகளுக்கான தேவையும் தொடர்ந்து உயர்கிறது. இதற்கு இணையாக புதிய மருத்துவர்கள் போதுமான சேர்க்கப்படாததால் நிலைமை மேலும் சிக்கலாகும் வாய்ப்பு உள்ளது. இந்த சூழ்நிலையில் வெளிநாடுகளில் பயின்ற மருத்துவர்கள் சுவிட்சர்லாந்தில் பணியாற்ற முனைவது இயல்பானதாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்கொள்ள வேண்டிய நிர்வாக தடைகள் கவலைக்குரியதாக உள்ளன. குறிப்பாக அவர்களின் மருத்துவ பட்டங்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கென பல வாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை நீடிக்கிறது. இதனால் உடனடி தேவைக்கு ஏற்ப மருத்துவர்களை பணியில் அமர்த்துவது சிரமமாகி நோயாளிகளுக்கான சேவையில் தாமதம் ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த பிரச்சினைக்கு விரைவான தீர்வுகளை கண்டறிய வேண்டும் என்ற கோரிக்கையும் மருத்துவ துறையினரிடையே வலுக்கிறது. சுவிட்சர்லாந்தின் வலைஸ் கண்டோனில் உள்ள கிரான்ஸ் மொன்டானா பனிச்சறுக்கு சுற்றுலா மையத்தில் புத்தாண்டு தினத்தன்று ஏற்பட்ட பேரழிவான தீ விபத்து தொடர்பாக இத்தாலி தற்போது தனித்துவமான விசாரணையை ஆரம்பித்துள்ளது. அந்த பகுதியில் அமைந்திருந்த லே கான்ஸ்டலேஷன் என்ற மதுபான விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 41 பேர் உயிரிழந்ததோடு 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் இத்தாலியைச் சேர்ந்த 6 பதின்ம வயதினர் இருந்தது இந்த சம்பவத்துக்கு சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. இந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே சுவிஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தற்போது இத்தாலி அதிகாரிகளும் சட்ட நடவடிக்கைக்கு தயாராகியுள்ளனர். விடுதியின் உரிமையாளர்களான ஜாக்ஸ் மொரேட்டி மற்றும் ஜெசிகா மொரேட்டி ஆகியோருடன் இரு நாடுகளின் அதிகாரிகளும் விசாரணை நடத்த உள்ளனர். விபத்திலிருந்து உயிர் தப்பியவர்கள் கூறியதன்படி தீ பரவிய நேரத்தில் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து யாரும் வழிகாட்டவில்லை என்றும் அங்கு தேவையான தீயணைப்பு உபகரணங்கள் இல்லாமல் இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் சில நிமிடங்களுக்குள் முழு கட்டிடத்தையும் தீ சூழ்ந்ததால் தப்பிக்க வாய்ப்புகள் குறைந்துவிட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் தீ விபத்துக்கான காரணங்கள் மாத்திரமின்றி பாதுகாப்பு மற்றும் நிர்வாக குறைபாடுகள் இருந்தனவா என்ற கோணத்திலும் விரிவான விசாரணைகள் தொடர்கின்றன. இதனால் இந்த சம்பவம் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் இரு நாடுகளிலும் தீவிரமடையும் வாய்ப்பு உள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் உள்ள வால்கெட்ஸ்வில் மற்றும் நானிகோன் பகுதிகளில் இடம்பெற்ற பல கார் கேரேஜ் உடைப்பு சம்பவங்களுக்கு பின்னர் திருடப்பட்ட வாகனத்தில் தப்பிச் சென்ற சந்தேக நபர் உஸ்டர் பகுதியில் விபத்துக்குள்ளாகி பின்னர் போலீசாரால் கைதானார். வியாழன் அதிகாலை 2 மணிக்கு பின் வால்கெட்ஸ்வில் பகுதியில் உள்ள ஒரு கார் கேரேஜில் உடைப்பு அலாரம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்துக்கு போலீசார் வந்தபோது குற்றவாளி ஏற்கனவே தப்பிச் சென்றார். அதற்கு பிறகு சம்பவ இடத்துக்கு அருகில் ஒரு வாகனத்தை சோதனை செய்ய முயன்ற போலீஸ் அதிகாரியிடமிருந்து அந்த வாகனம் தப்பிக்க முயன்றது. அதைத் தொடர்ந்து போலீஸ் வாகனங்கள் பின்தொடர்ந்தன. அந்த வாகனம் A15 நெடுஞ்சாலையில் ரப்பஸ்வில் நோக்கி மிக வேகமாக சென்றது. உஸ்டர் வெளியேற்ற பாதையில் சென்றபோது வாகன ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தனிச்சம்பவ விபத்தில் சிக்கினார். இதையடுத்து சம்பவ இடத்திலேயே போலீசார் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் 22 வயதான பிரெஞ்சு நாட்டு குடிமகன் ஆவார். அவர் வால்கெட்ஸ்வில் மற்றும் நானிகோன் பகுதிகளில் நடந்த பல கேரேஜ் உடைப்புகளுக்கும் தொடர்புடையவராக இருக்கலாம் என்று இந்த கணக்கில் தெரிய வந்தது. மேலும் அவர் ஓட்டிய வாகனத்தை நானிகோன் பகுதியில் உள்ள ஒரு கேரேஜில் இருந்து முன்பே திருடி இருந்தது உறுதியானது. இந்த விபத்தில் ஓட்டுநருக்கு எந்த காயமும் இல்லை. ஆனால் வாகனத்துக்கு சாலை அமைப்புகளுக்கும் சேதம் ஏற்பட்டன. டென்டோன்ஸ் போலீஸ் சூரிச் மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து இந்த நபர் தொடர்புடைய பிற குற்ற செயல்கள் உள்ளனவா என்பது குறித்து மேலதிகமாக விசாரிக்கின்றனர். ஆரம்ப விசாரணைக்கு பின்னர் அவர் நீதிமன்ற நடவடிக்கைக்காக வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டார்.
சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்ட்ரோல் பகுதியில் மூத்த குடிமக்களை குறிவைத்து இடம்பெற்ற தொலைபேசி மோசடி சம்பவங்களோடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் போலந்து நாட்டைச் சேர்ந்த 46 வயதான நபர் ஒருவர் ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கைதானார். கண்டோன்ஸ் போலீசாய் டெசின் மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி சமீப நாட்களில் இந்த கண்ட்ரோலில் மூத்தவர்களை இலக்கு வைத்து மோசடி அழைப்புகள் அதிகரித்திருந்தன. இதையடுத்து உடனடியாக தொடங்கப்பட்ட விரிவான விசாரணைகள் லுகானோ மற்றும் மால்கண்டோன் ஓவெஸ்ட் பகுதி போலீசாரின் தொழில்நுட்ப உதவியோடு மேற்கொள்ளப்பட்டதில் குறித்த நபர் அடையாளம் காணப்பட்டு கைதானார். இந்த கைது நடவடிக்கை 2 நெடுஞ்சாலை டபைனை அருகே தெற்கு திசையில் பயணித்துக் கொண்ட போது மேற்கொள்ளப்பட்டது. அவரது வாகனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் சமீபத்திய மோசடி சம்பவங்களில் ஒன்றோடு தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்ட பல மதிப்புள்ள பொருட்களும் பணத்தொகையும் கைப்பற்றப்பட்டன. மேலும் சுவிட்சர்லாந்து சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த மோசடி முறையில் குற்றவாளிகள் தங்களை போலீசாராக அறிமுகப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர் ஒருவர் கடுமையான விபத்தில் ஈடுபட்டதாகவும் அவரை சிறையிலிருந்து விடுவிக்க உடனடியாக பணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறி பயமுறுத்துகின்றனர். குறுகிய நேரத்திற்குள் பணம் வழங்க வேண்டும் என்ற அழுத்தத்தை ஏற்படுத்தி பல்லாயிரம் சுவிஸ் பிராங்குகள் மற்றும் பிற மதிப்புள்ள பொருட்கள் அவர்கள் பெற்றுக் கொள்வது இந்த கணக்கில் தெரிய வந்தது. இந்த நபர் சமீப காலத்தில் இடம்பெற்ற பிற மோசடி சம்பவங்களிலும் தொடர்புடையவரா என்பதை தற்போது விசாரணையாளர்கள் ஆய்வு செய்கின்றனர். அவருக்கு மீண்டும் மோசடி செய்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த வழக்கை அரசு வழக்கறிஞர் சகாரியா அக்பாஸ் தலைமையில் விசாரிக்கப்படுகிறது. இறுதியாக இவ்வகை தொலைபேசி மோசடிகள் கடந்த சில வாரங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருந்து இத்தகைய அழைப்புகளுக்கு உடனடியாக பதிலளிக்காமல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் லேக் நொஷாட்டல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நீர்மூழ்கி தொல்லியல் ஆய்வின் போது சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான ரோமன் எம்பயர் காலத்தைச் சேர்ந்த அரிய பொருட்கள் பெருமளவில் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த ஆய்வின் மூலம் நீருக்கடியிலிருந்து சுமார் 1200 பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அவற்றில் மண்பானைகள், ஆயுதங்கள், வேலைப்பாடுகளுக்கான கருவிகள் மற்றும் குதிரை வண்டிகளின் உதிரிப்பாகங்கள் போன்றன அடங்குகின்றன. குறிப்பாக 3 வாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் ஒன்று இன்னும் தோலால் செய்யப்பட்ட உரையோடு பாதுகாப்பாக இருந்ததும் தெரிய வந்தது. மேலும் ஸ்பெயின் பகுதியிலிருந்து வந்ததாக கருதப்படும் ஆம்போரே எனப்படும் எண்ணெய் மற்றும் பொருட்களை சேமிக்கும் குடுவைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. இது மத்திய தரைக்கடல் வழியாக ரோம படைகளுக்கு பொருட்கள் வர்த்தகமாக கொண்டு வரப்பட்டதை உறுதிப்படுத்த முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது. இந்த பொருட்கள் அக்காலத்தில் ரோம படைகள் தங்கியிருந்த விண்டோனீசா என்ற முக்கிய ராணுவ தளத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். அங்கு 13வது லெஜியன் படையினர் வடக்கு எல்லை பாதுகாப்பில் ஈடுபட்டார்கள் என்பது வரலாற்றில் பதிவானது. இந்த புதிய கண்டுபிடிப்புகள் ரோம பேரரசின் வர்த்தக மற்றும் போக்குவரத்து அமைப்புகள் எவ்வளவு விரிவாக செயற்பட்டன என்பதை வெளிப்படுத்துவதோடு ஆல்ப்ஸ் மலைகளின் வடக்கு பகுதிகளிலும் ரோமர் தாக்கம் பரவலாக இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்தின் பழங்கால வரலாற்றை மேலும் தெளிவுபடுத்தும் முக்கிய முன்னேற்றமாகவும் கருதப்படுகிறது. மத்திய கிழக்கில் உருவான பதற்ற நிலை, குறிப்பாக ஈரான் தொடர்பான போர் சூழ்நிலை சுவிட்சர்லாந்தின் வீட்டு கடன் வட்டி விகிதங்களில் திடீர் உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாக கம்பாரிஸ் தெரிவித்தது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வட்டி விகிதங்கள் குறைந்து வந்த நிலையில் ஈரானில் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக சர்வதேச நிதி சந்தைகளில் ஏற்பட்ட பதற்றம் தற்போது அதன் போக்கை மாற்றியுள்ளது. இதன் விளைவாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளுக்கு மாறியதாலும் மூலதன சந்தைகளில் ஏற்பட்ட அதிர்வுகளாலும் வட்டி விகிதங்கள் மீண்டும் உயர்ந்தன. தற்போது 2 ஆண்டுகளுக்கான நிலையான வீட்டு கடன் வட்டி விகிதம் அனைத்து வழங்குனர்களிடமும் சராசரியாக 1.48% உயர்ந்துள்ளது. இது பிப்ரவரி இறுதியில் 1.34% இருந்த நிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு. அதேபோல் 5 ஆண்டுகள் காலத்துக்கான வட்டி விகிதம் 1.51 இருந்து 1.63% உயர்ந்துள்ளது. மேலும் 10 ஆண்டுகள் காலத்துக்கான வட்டி விகிதம் பிப்ரவரி இறுதியில் 1.77% இருந்தது. தற்போது 1.84 உயர்ந்துள்ளது. இந்த மாற்றமானது உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் சுவிட்சர்லாந்தின் வீட்டு சந்தையையும் நேரடியாக பாதிக்கக்கூடும் என்பதற்கான இன்னொரு எடுத்துக்காட்டாகும். தொடர்ந்து நிலவும் சர்வதேச பதற்றங்கள் வட்டி விகிதங்களில் மேலும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொன்டானா பகுதியில் 41 பேர் உயிரிழந்து 115 பேர் காயமடைந்த பேரழிவு தீ விபத்து தொடர்பான விசாரணை மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தற்போது மேலும் 4 தற்போதைய மற்றும் முன்னாள் அதிகாரிகள் மீது குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. வலைஸ் கண்டோனின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி புதிய 4 நபர்கள் சேர்க்கப்பட்டதன் மூலம் குற்றச்சாட்டுக்குட்பட்டோர் மொத்த எண்ணிக்கை 13 ஆகும். விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ள புதிய நபர்களில் கிரான்ஸ் மொன்டானா நகராட்சியின் பாதுகாப்பு பொறுப்பாளர் 2013 முதல் 16 வரை அந்த பொறுப்பில் இருந்த முன்னாள் அதிகாரி, தற்போது பொது பாதுகாப்பு துறையின் துணைத் தலைவர் மற்றும் அருகிலுள்ள கெவினோன் நகராட்சியின் 2009 முதல் 2016 வரை பதவி வகித்த மேயர் ஆகியோர் அடங்குகின்றனர். இந்த நபர்களிடம் மே 11 முதல் ஜூன் 3 வரை விசாரணை நடத்தப்பட உள்ளது. இந்த தீ விபத்து சம்பவத்தில் நிர்வாக தவறுகள் இருந்தனவா, பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பதையும் மையமாக வைத்து விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swisstamil24.com அணுகுங்கள். வணக்கம்.